கடந்த காலத்தில் இந்த மக்களை கொண்டு போய் நடுக்கடலில் தள்ளிவிட்டு இன்றைக்கு ஒரு கையை நிறுத்துறீங்க, நம்ம அருங்க கரை சேர்க்க மாட்டோம். உங்களால் செய்ய முடியாத தயவு செய்து ஒதுங்கினா நல்லா இருக்கும். நாங்கள் இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு சிங்கள தலைவன் சமஷ்டியை முன்வைத்து போட்டி போட்ட பொழுது அந்த வேட்பாளருக்கு எதிராக மக்களை வாக்களிக்க வேண்டாம் என்று தூண்டிய கட்சிகள் தான் இப்போ உள்ளவர்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் யாரும் தகுதியோடு பாராளுமன்றத்தில் பேசப்படுத்தவில்லை. குற்றவாளிகள் தான் இன்றைக்கு முன்னின்று தங்களுடைய உத்தியோக மறைப்பதற்கு, தாங்கள் செய்த குற்றங்களை மறைப்பதற்கு முன்னின்று ஏதோ ஒரு புதுசாக ஏதோ கண்டுபிடித்த மாதிரி தனி வேட்பாளரை விவரிக்கின்றார்கள். இல்லாத வகையில் இன்றைக்கு அரசியல் நாட்டோடு இருக்கின்றது. யார் முன்னிற்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்களுடைய கடந்த வரலாற்றையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் கூட விரும்பவில்லை. தேடி வந்த ஒரு வாய்ப்பிலே இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு சிங்கள தலைவன் சமஷ்டியை முன்வைத்து போட்டி போட்ட பொழுது அந்த வேட்பாளருக்கு எதிராக மக்களை வாக்களிக்க வேண்டாம் என்று தூண்டிய கட்சிகள் தான் இப்போ உள்ளவர்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறீர்கள். அதனுடைய நீங்கள் மக்களை உங்களுடைய கடமையை செய்ய தவறிவிட்டீர்கள். எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் யாரும் தகுதியோடு பாராளுமன்றத்தில் பேசப்படுத்தவில்லை. எப்படி வந்தீர்கள்? 12 பேர் 22 பேர் எப்படி பாராளுமன்றம் வந்தார்கள்? ஜனாதிபதி தேர்தலிலே சமஷ்டியை முன்வைத்த வேட்பாளருக்கு நடந்தது 49% ஓட்டெடுத்து சமஷ்டிக்கு. இலங்கை வரலாற்று நடக்காத விஷயம். ஆகவே இதில் யாரையும் நான் பாராட்ட இல்லவில்லை. குற்றவாளிகள் தான் இன்றைக்கு முன்னின்று தங்களுடைய உத்தியோக மறைப்பதற்கு, தாங்கள் செய்த குற்றங்களை மறைப்பதற்கு முன்னின்று ஏதோ ஒரு புதுசாக ஏதோ கண்டுபிடித்த மாதிரி தனி வேட்பாளரை விவரிக்கின்றார்கள். யார்கள் இதுவரையில் அந்த தகுதியுள்ள ஒரு அரசியலே இன்றைக்கு தீவிரமாக இருக்கின்ற அந்த தகுதியுள்ளவர்களை சொல்லுங்க பார்ப்பாரு. அது மக்களை சொல்லுங்க, ஒரு காட்டுங்க பார்ப்போம். மக்கள் மட்டும் எல்லாம் அப்படி தகுதியானவர்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்கின்றார்கள், ஒதுங்க வச்சிருக்கின்றீர்கள். அப்படி சொல்ல எல்லாமே உருவாக்கி விட்டு தனி வேட்பாளரை போடுவேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதை நான் என்னை பொறுத்தவரை நான் அதுக்கு மாறி அந்த கல்விக்கு நான் ஆதரவு கொடுக்க போகிறதில்லை. எல்லாத்துக்கும் மேலாக என்னுடைய அபிப்பிராயம் நான் முதல் அறிய வேண்டிய அபிப்பிராயம் என்னிடம்தான். ஆனால் யாரும் என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்க விரும்புவதில்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கு கலப்பாக இருக்கும். என்னை பொறுத்தவரையிலே நான் என்னுடைய கை, என்னுடைய இதயம், என்னுடைய அரசியல் எல்லாம் சுத்தமாக தான் இருக்கின்றது. யார் எதை சொன்னாலும் நான் சொன்னதான் சொல்லுவேன், சரியாக தான் சொல்லுவேன். இவர்களுடைய எங்களுடைய தமிழ்கர்களுடைய விளையாட்டு முக்கியமான விளையாட்டு எடுத்தால் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு சிங்கள தலைவர் முதல் தடவையாக சமஷ்டி மன்றத்து தேர்தலில் போட்டி போட்டுவார். அந்த நேரத்தில் கூட நீங்கள் அவருக்கு மாறாக செயல்பட்டு அந்த மக்களை தூண்டிவிட்டு ஓட் பண்ணோடான்னு சொன்னீர்கள். ஒரு கால் விடுதலை புலிகளை தோற்கடிக்கிற நோக்கத்தோடு, மறைமுகமான நோக்கத்தோடு யார் விடுதலை புலிகளை அழிப்பேன் என்று சொல்லி யாழ்ப்பாணம் வந்து இராணுவத்தை பயன்படுத்தாரோ அவரை ஆதரிப்பீர்கள். வேண்டி இப்போ இதை எப்படி உங்களுடைய கடந்த விளையாட்டு பார்த்தால் நீங்கள் உங்களை உழைப்பீர்களுடைய, உங்களுடைய நன்மைக்காக உழைப்பீர்களுடைய, உங்கள் பதவியை காப்பாற்ற உழைப்பீர்களுடைய, மக்களின் காப்பாற்ற உழைக்கிறது. மக்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் 2005ஆம் ஆண்டு கிடைத்தது. அதை இல்லாத பண்ண நீங்கள் யாரும் அரசியலில் இருக்க தகுதியற்றவர்கள். 2004ஆம் ஆண்டு இதை தீர்ந்திருக்கும் 49% சிங்கள மக்கள் ஓட் பண்ணியிருக்கிறார்கள். எங்களுடைய தமிழ் மக்களில் ஒரு 2 பேர்த்தில் ஓட் பண்ண விட்டிருந்தால் அவர்கள் இன்றைக்கு சமஷ்டி ஆட்சி உருவாக்கியிருக்கிறது. இப்போ இதுதான் இன்றைய நிலைமை. நான் இருக்கிற கூறுகிறத சிலரை பற்றி சொல்லுவோம். நான் அவரை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் கொள்ள விரும்பவில்லை. இவர்களிலேயே யார் தங்களுடைய கிரெடென்ஷியல் தகுதியை பற்றி யாராவது வெளியிட்டும் பார்ப்போம். தங்களுடைய வரலாற்றை முன்னெடுத்து அந்த மக்களை சென்றட்டு உள்ள தலைவராக இருக்கிற தமிழ் தலைவராக சொல்லுன்ற அந்த பெரியாரை கேட்கலாம். உங்களுடைய வரலாற்றை சொல்லுங்க, உங்களே பற்றிய வரலாற்று சொல்லுங்க. நீங்கள் ஒரு பொது பாடலை அந்த பொறுத்தமாக இருக்கும், மக்களுக்கு சுகமாக இருக்கும், தீர்மானிக்கு மக்கள் ஏமாத்துள்ள 3 லட்சம் மக்கள் உயிருக்கு ஆபத்துக்கு காப்பாற்றுங்க சொன்ன பொழுது நீங்கள் வெளிநாட்டு சில தலைவர்கள் நான் திருப்பி கேட்டால் அந்த 3 லட்சம் மக்களை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒருவர் வேறு இல்லை. இந்திய அரசாங்கம் கூப்பிட்டு விளை சொல்லி பேச்சுவார்த்தைக்கு போகல. நீங்கள்
அப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இந்த மக்களை கொண்டு போய் நடுக்கடலில் தள்ளிவிட்டு இன்றைக்கு ஒரு கையை நிறுத்துறீங்க, மருந்து கரை சேர்க்க மாட்டோம், உங்களால் செய்ய முடியாது, தயவு செய்து ஒதுங்க நல்லா இருக்கோம் நாங்கள்.